ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு நாளில் வேணும்னா சீக்கிரம் கல்யாணம் ஆகும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு சீக்கிரமாக கட்டுறதுக்கான அம்சம் அமையும். சீக்கிரமாக நமக்கு வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி செட் ஆகும். அது எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம். பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு பௌர்ணமியோடு சேர்ந்து வரதை தான் பங்குனி உத்திரம்னு சொல்லுவோம். கடவுள்களே இந்த நாளில் தான் கல்யாணம் பண்ணதா புராணங்கள் சொல்லுது. அதிகாலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டையும் சுத்தம் பண்ணிட்டு பூஜை ரூமையும் சுத்தம் பண்ணிட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கலாம். முருகரையும் வழிபடலாம், சிவனையும் வழிபடலாம். விரதத்தை காட்டிலும் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்பிக்கையோட விரதம் இருந்து நம்ம வழிபட்டோம்னா நம்ம எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும். நான் சீக்கிரம் வீடு கட்டுறதுக்காக விரதம் இருக்கேன். விரதம் இருக்கிறவங்க 3 வேளையும் உண்ணாம தண்ணீர் நல்லா குடிக்கலாம். விரதம் இருக்க முடியாதவங்க பால், பழம், முருகனுக்கு படைத்த நெய்வேத்தியங்களை சாப்பிட்டு விரதம் வழிபடலாம். காலை மாலை 2 வேளையும் பூஜை போட்டு மாலையில் 6 மணிக்கு மேலே பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு பூஜையை முடித்து நம்ம சாமி கும்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலிருந்தே நம்ம முருகப்பெருமானை வழிபட்டு நம்மளோட விரதத்தை முடிச்சுக்கலாம். மாலை 6 மணிக்கு விளக்கேற்றி முருகப்பெருமானின் ஏதாவது ஒரு பாராயணம் படித்து இல்லைன்னா ஓம் சரவண பவ 108 முறை உச்சரித்து நம்மளோட விரதத்தை நம்ம முடிச்சுக்கலாம். மெயினாக இதில் திருமண தடை நீங்கும்னு சொல்லுவாங்க. பங்குனி உத்திரம் அன்னைக்கு விரதம் இருக்கும்போது சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு குளித்து நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும். மனசார விரதம் இருந்து எண்ணிய எண்ணங்களை நிறைவேற்றுபவர் முருகப்பெருமான். உங்களுக்கும் நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கணும்ட்டு நான் முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன். ஓம் சரவண பவர். ஞானத்தமிழ் கேட்ட கந்தாவடி வேளா என்னப்பன முருகா, உனக்காக தமிழ் பாடல் பல பாடினேன். இருந்தாலும் இதமாக நீ கேட்க ஒரு பாடல் இப்போது நான் பாடுவேன் முருகா.
அவனுக்கு பாடம் சொன்னவன் காவல் என நின்று பெரும் சினம் தணிந்து தனிகையில கண் குளிர காட்சி தந்தவன் நீ பாம்புடனே கருள் தரவே பழம் முதிரும் சோலையில பரஞ்சோதியாய் நின்றவன் பரஞ்சோதியாய் நின்றவன் கருணை மனம் கமழும் அந்த அருணகிரி தமிழில் மனம் மகிழ்ந்தாடி நின்ற முருகன் கிழவி இவள் புலமை கண்டு அழகு மிகும் குழந்தை என மகிழேறி வந்த குமரன் ஆதி சிவன் பிள்ளை என ஆதிமுகன் தம்பி என ஞான பழமான முதல்வன் நீ பாடும் குரல் வளம் கொடுக்கும் பனிமலையில் வாழும் அந்த பார்வதியின் இளைய ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.